சோட்டச காலம் புண்ணிய காலம்னு ஒன்று இருக்கு. அந்த அது எப்படி சொன்னீங்கன்னா, அமாவாசை முடிஞ்சு பிரதமை ஸ்டார்ட் ஆகும். அந்த ஒரு பர்ட்டிகுலர் பாயிண்ட் 7:26க்கு அமாவாசை முடிஞ்சு இது ஸ்டார்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கோ. அந்த 7:26 மணின்றது சோட்டச கால புண்ணிய காலம்னு சொல்லுவோம். அந்த நேரத்துக்கு முன்னாடி ஆஃப் அன் ஹவர், பின்னாடி ஆஃப் அன் ஹவர் அதை நீங்கள் எடுத்துக்கணும். அந்த நேரத்தில் நீங்கள் பூஜைகள், ஹோமங்கள், தியானம், அன்னதானம், வழிபாடுகள் நீங்கள் எதை பண்ணாலும் அந்த பலன் நேரடியாக இறைவனுடைய பாதங்களுக்கு நேரடியாக சேரும். அது எப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் அந்த நேரத்தில் நீங்கள் அமைதியாக நீங்கள் உட்காந்து கோயிலில் உட்காரலாம். இல்லை எனக்கு கோயிலுக்கு போகிறதுக்கு டைம் இல்லை, மிட் நைட்டில் வந்தது இதெல்லாம் வந்துன்னா நீங்கள் வீட்டில் உட்காந்துக்கலாம். அமைதியாக உட்காந்து எந்த விதமானதுக்கு அமைதியாக உட்காந்துட்டு நீங்கள் தியானம் பண்ணிங்கன்னா ஒரு பர்டிகுலர் செகண்டு, அதாவது ஒரு 2 செகண்டு ஒரு வைப்ரேஷன்ஸ் பாடியில் கிரியேட் ஆகி அது நார்மல் ஆகும். அந்த 2 செகண்ட் திரிமூர்த்திகளுடைய பார்வை நேரடியாக உலகத்துக்கு வரதா ஒரு ஐதீகம். ஸோ நார்த் இந்தியாவில் பெரிய பெரிய சன்னியாசிகள்லாம் மடாதிபதிகள் எல்லாம் இந்த நேரத்தில் பூஜைகள், ஹோமங்கள் எல்லாம் பண்ணி அந்த அந்த பர்டிகுலர் சேஞ்ச் இன் டைம் இந்த செகண்ட்ஸில் பூஜைகள் பண்ணி அவங்க நிறைய காரியங்களை சாதிக்கிறாங்க. ஸோ இதை தொடர்ந்து ஒரு அமாவாசையும் தொடர்ந்து செய்வது ரொம்ப நல்லது. அந்த சோட்டச கால புண்ணிய காலத்தை நீங்கள் அந்த வைப்ரேஷன்ஸ் வச்சு நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிக்கலாம். எத்தனை மணி எத்தனை நிமிஷத்துக்கு உங்களுக்கு அது சேஞ்ச் ஆகுதுன்னு தெரியும். அது ரொம்ப ரெகுலராக நீங்கள் வீட்டில் வெளியே எங்கே இருந்தாலும்